அவர் எப்படி வழி நடத்துவார்? அவர் உங்களோடு என்றென்றைக்கும் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எப்படி தங்கி இருந்தேனோ அதே போல அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆனா இந்த ஆவியானவர் உலகம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை அறிந்தால் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இந்த நாட்களில இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களோடு இருப்பாரா? நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட தான் அவர் இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இயேசு நமக்குள் வரும் பொழுது, பாவ மன்னிப்பு வரும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? உலகம் காணாத பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தினால என்ன செய்ய முடியாது? இயேசுவை பார்க்கலாம், இயேசுடைய பாவ மன்னிப்பை ஜனங்கள் பார்க்கலாம். ஆனா இயேசுக்குள்ளாக வரும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ளாக வரும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும் பொழுது, இயேசு கொடுத்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவரை கடந்து வருகிறார். வார்த்தை சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர் என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எனக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். எனக்குள்ளே ஆண்டவர் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாதுன்னா ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வர முடியாது. பாவ மன்னிப்பு என்ன செய்ய முடியாது? நிச்சயத்தை பெற முடியாது. தேவனுக்காக எழுப்பி நிற்கணும் முழங்கால் பட முடியாது. ஆனா முழங்கால் படியிட முடியுது, ஜெபிக்க முடியுது. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த சத்திய ஆவியானவரை உலகம் அறிந்து கொள்ள முடியாது, உலகம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா அவர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறவர். அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, நீங்க அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அடுத்த வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். எப்படி இது நடக்க முடியும்? இது பரிசுத்த ஆவியானவரால். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்